அண்மை செய்தி திமுக முஸ்லிம் லீக் இடையே தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருக்கிறது. திமுக முஸ்லிம் லீக் இடையே தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. முதல் கட்சியாக இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது திமுக. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. திமுக முஸ்லிம் லீக் இடையே பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருக்கிறது. எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பிருக்கும்? சட்டமன்ற தேர்தல் நெருங்கியிருக்கக்கூடிய நிலையில் திமுக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு தற்பொழுது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை குழு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. தலைவர் காதர் மோதன், அதே போல பொதுச் செயலாளர் அபுபக்கர், பொருளாளர் உள்ளிட்டவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த முறை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்தவரையிலும் 3 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது. 3 தொகுதிகளிலுமே தோல்வியை தழுவியிருந்த நிலையில் இந்த முறை 5 தொகுதிகளை கேட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை கடையநல்லூர், வாணியம்பாடி, சிதம்பரம் ஆகிய 3 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தது. இந்த நிலையில் கூடுதலாக 2 இடங்கள் பெறுவதற்கான நினைவில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இருக்கிறது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்தவரையில் 2011, 16, 21 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தலிலும், அதே போல 2009, 2014, 2019 ஆகிய நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியில் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த தேர்தலிலும் திமுக கூட்டணியில் தான் இடம்பெறுவதாக தெரிவித்திருந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பாலு தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் இன்று எத்தனை தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்ற தொகுதியின் எண்ணிக்கை என்பது உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆனால் எந்தெந்த தொகுதிகள் என்பது இன்னும் இன்று உறுதியாகாது. மற்றும் இன்னொரு பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் எந்தெந்த தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு வர இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை குழுவினர்கள் ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. பேச்சுவார்த்தையின் இறுதியில் எத்தனை தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான எண்ணிக்கை மட்டுமே உறுதியாக இருக்கும் என்று தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தை என்பது முடிவு இருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்குள்ளாக திமுக அனைத்து கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்ய வேண்டும். மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சர் பிறந்தநாளுக்கு பிறகாக அனைத்து திமுகவின் தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறது, அதே போல வேட்பாளர்கள் யார் யார் என்பது தொடர்பான ஆலோசனை என்பது மேற்கொள்ள இருப்பதாகவும் திட்டமிட்டிருப்பதாக திமுக சார்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா. அண்மை செய்தி திமுக முஸ்லிம் லீக் இடையே தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருக்கிறது. திமுக முஸ்லிம் லீக் இடையே தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. முதல் கட்சியாக இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது திமுக. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. திமுக முஸ்லிம் லீக் இடையே பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருக்கிறது. எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பிருக்கும்? சட்டமன்ற தேர்தல் நெருங்கியிருக்கக்கூடிய நிலையில் திமுக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு தற்பொழுது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை குழு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. தலைவர் காதர் மோதன், அதே போல பொதுச் செயலாளர் அபுபக்கர், பொருளாளர் உள்ளிட்டவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த முறை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்தவரையிலும் 3 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது. 3 தொகுதிகளிலுமே தோல்வியை தழுவியிருந்த நிலையில் இந்த முறை 5 தொகுதிகளை கேட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை கடையநல்லூர், வாணியம்பாடி, சிதம்பரம் ஆகிய 3 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தது. இந்த நிலையில் கூடுதலாக 2 இடங்கள் பெறுவதற்கான நினைவில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இருக்கிறது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்தவரையில் 2011, 16, 21 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தலிலும், அதே போல 2009, 2014, 2019 ஆகிய நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியில் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த தேர்தலிலும் திமுக கூட்டணியில் தான் இடம்பெறுவதாக தெரிவித்திருந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பாலு தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் இன்று எத்தனை தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்ற தொகுதியின் எண்ணிக்கை என்பது உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆனால் எந்தெந்த தொகுதிகள் என்பது இன்னும் இன்று உறுதியாகாது. மற்றும் இன்னொரு பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் எந்தெந்த தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு வர இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்
பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை குழுவினர்கள் ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. பேச்சுவார்த்தையின் இறுதியில் எத்தனை தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான எண்ணிக்கை மட்டுமே உறுதியாக இருக்கும் என்று தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தை என்பது முடிவு இருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்குள்ளாக திமுக அனைத்து கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்ய வேண்டும். மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சர் பிறந்தநாளுக்கு பிறகாக அனைத்து திமுகவின் தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறது, அதே போல வேட்பாளர்கள் யார் யார் என்பது தொடர்பான ஆலோசனை என்பது மேற்கொள்ள இருப்பதாகவும் திட்டமிட்டிருப்பதாக திமுக சார்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.